தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். துரைக்கண்ணர் சார், வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. வணக்கம். இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் இணைப்பிற்கு பிறகு இப்போது தாவேகாவில் ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டது போல அடுத்தடுத்து போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து நடைபெற தொடங்கி இருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் அங்கு போயிருப்பதால் அது தாவேகாவிற்கு ஒரு புதிய வழிகாட்டுதலை அந்த தலைவர்கள் ஏற்படுத்துவார்களா? நீங்கள் அந்த தாவேகாவின் இப்போதைய அந்த பயணம், சேலத்தில் அவர் ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை புதுச்சேரியில் அவர் பேசப் போகிறார். மீண்டும் அது கரூருக்கு பிறகு அதே மாதிரி பேருந்தில் சென்று மக்களை சந்திக்கப் போகிறார். இது போன்ற திடீர் இந்த ஒரு மாற்றங்களுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக விஜய் அறிவித்த அந்த முதல் நாள் முதலே ஒருவித பரபரப்பு, அதுதான் பேசுபொருளாக கடந்த ஒரு ஆண்டுகளாகவே இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு நடிகர் ஒரு நடிகர் சொல்றேன், அதான் மிக பிரபலமான நடிகர். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நடிகர்களிலேயே இளைய சமுதாயத்தினருடைய ஒரு ஈர்ப்பை பெற்றவர், அவர்களுடைய பெரும்பான்மையான ரசிகர்களுடைய ஆதரவை பெற்றவர். தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறார் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிதான் அந்த கூட்டத்தை கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க. அவருடைய அந்த முதல் விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், அதை தொடர்ந்து அந்த பிரச்சார பயணம் ஆகட்டும், அதுல எல்லாம் அந்த ஜனத்திரல்கள் பார்க்கிற போது 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை விஜய் கொண்டு வருவார் அப்படிங்கிற கருத்தாக்கம் உருவானது. நான் கூட தொடக்க காலத்துல ஒரு 5% ஒரு 7% வாக்குகள் வரும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்தடுத்து வருகிற கருத்து கணிப்புகள், ஊடகங்கள்ல வர தகவல்கள், செய்திகள் வருகிற பொழுது அதனுடைய வீச்சும் தாக்கமும் அதனுடைய வளர்ச்சியும் அதிகரித்து வருவது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்த உடனே ஒரு அரசியல் முகம், பிரபலமான அரசியல் முகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதலே 53 ஆண்டுகளாக அந்த கட்சியில் பயணித்தவர். கிட்டத்தட்ட ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 3 முறை அமைச்சராக இருந்தவர். அந்த கொங்கு வட்டாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஊண்டுகோலாக துணையாக இருந்தவர். அந்த கொங்கு மண்டலம் தாண்டி தமிழகம் முழுமைக்குமே ஒரு அறிமுகமான அதிமுக தலைவர்களில் அவரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த இருவரும் ஆளுமை மிக்க தலைவர்களுடைய பேர் அன்பையும் பெரும் மதிப்பையும் பெற்றவர். மிக அணுக்கமாக அந்த இருவரும் தலைவர்களோடு பயணித்தவர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு ரசிகர் கூட்டமாக தாவேகா இருக்கிறது என்கிற விமர்சனம் வந்த சூழலில் இவர் இணைந்தது என்பது அந்த தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம் என்று அந்த பகுதியில் அவரோடு தாவேகா விஜயோடு பயணிக்கிற நிர்வாகிகளிலிருந்து கடைசியில் இருக்கிற அந்த தொண்டர்கள் வரைக்குமே ஒரு உற்சாகத்தோடு இருந்தார்கள். நாம திரு செங்கோட்டையனுக்கு கோவையில் அளிக்கப்பட்ட வரவேற்பு, கோபிசெட்டிப்பாளையத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்பு, ஒவ்வொரு நாளும் பல இளைஞர்கள், புதியவர்கள் அவரை சந்தித்து தாவேகாவில் இணைகிற அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கிற பொழுது ஆகா, இது ஒரு பெரிய அளவுல 2026 தேர்தலில் தாக்கத்தை உருவாக்கி விடுவோம் அப்படிங்கிற அந்த பொதுவெளி சந்தேகம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக திரு நாஞ்சில் சம்பத் இவர் ஒரு பெரிய அளவுல அரசியல் தலைவர் என்று நாம இவரை கருதிவிட முடியாது. ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த பிரச்சாரகர். இவருடைய அந்த பேச்சு என்பது இளைய சமுதாயத்தை பெருமளவு ஈர்க்கும். புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறவர்களுக்கு பழைய வரலாறை சொல்லி தாவேகாவினுடைய எதிர்காலத்தை இவர் பேசுகிற பொழுது அது ஒரு பெரிய பலம் என்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க தொடக்க காலத்துல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அவர் பயணித்த அந்த அரசியல் கட்சிகளில்
அவருடைய பிரச்சாரம் என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவர் அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பொழுது மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவரை பெருமளவு வரவேற்று அவருக்கு உடனே கொள்கை பரப்பு துறை செயலாளர் என்கிற பொறுப்பை கொடுத்ததோடு இல்லாம அவர் பிரச்சார பயணத்துக்கு ஒரு இனோவா காரு, அவருக்கு ஒரு கணிசமான செலவு தொகைகள் இதையெல்லாம் கொடுத்து பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆக அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு மிக்க பேச்சாளரும் தாவேகாவுக்கு கிடைத்திருக்கிறார் என்பது இன்னும் பிளஸ் பாயிண்டா தான் நம்ம பார்க்கலாம். துரைக்கண்ணன் சார், இன்னொன்று நீங்க சொன்னீங்க, அந்த நாஞ்சில் சம்பத் ஒரு ஈர்ப்பு மிக்க பேச்சாளர்னு. அவர் திமுகவிலிருந்து மதிமுகவுக்கு சென்றார். அதன் பின்னர் மதிமுகவிலிருந்து விலகும் போது கலசங்கள் விழுந்தாலும் கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படின்னு சொன்னார். இதே போல அவர் சசிகலா அந்த நடராஜன் அந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது வான்கோழி மயிலாகாது அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை அவர் ஒரு விமர்சனத்தை அவர் வைத்தார். இதே போல் அவர் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் அப்படி விலகும் போது, இப்போ மதிமுகவிலிருந்து விலகும் போது உடைந்த சங்கு ஒட்டாது அப்படின்னாரு. உடைந்த சங்கு ஒட்டாது, வான்கோழி மயிலாகாது, கலசங்கள் விழுந்தாலும் கோபுரங்கள் சாய்வதில்லை என்று அவர் தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் அவருடைய பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல எந்த அரசியல் கட்சிக்கு சென்றாலும் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமையை புகழ்ந்து பேசுவது, அதிலிருந்து விலகிய உடனே அந்த தலைமைக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது அவருடைய பாணி. உதாரணத்துக்கு மறைந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த இயக்கத்தின் தலைமையை வானலாவ புகழ்வார். அதிலிருந்து வெளியேறி மாற்று கருத்து கொண்டு வந்தவுடனே மிக நாரச நடையில் எல்லாம் அவருடைய விமர்சனங்கள் இருக்கும். அரசியல் களத்தில் போன்று ஆமா, அது அவ்வப்போது எழுகிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப கவியரசு கண்ணதாசன் சொன்னார், இந்த மாதிரி அடிக்கடி உங்க நிலையை மாற்றிக்கிறீங்கன்னு. நான் என்ன மரமா பாறையா இருந்த இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கு எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுகிற பொழுது முகாம் மாறுவது இயல்பு. ஒரு இயக்கம் பிடிக்கவில்லை, ஒரு இயக்கத்தினுடைய செயல்முறை சரியில்லை, அவர்களுடைய அணுகுமுறை நடைமுறை சரியில்லை என்றால் இன்னொரு இயக்கத்தை நாடி செல்வது என்பது தவறு இல்லை அப்படிங்கிறார். சோ அந்த போக்கில தான் நாஞ்சில் சம்பத் அவர்களுமே தனக்கான ஒரு இடம் வருகிறது. சோ அந்த இடத்துல அந்த அரசியல் கட்சி அந்த தலைமையை புகழ்ந்துரைத்து பேசுகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அல்லது சரியான அவருக்கு ஒரு இடம் கிடைக்காத பொழுது அவர் உடனே முகாம் மாறுகிறார். முகாம் மாறி வந்த தலைமையை உயர்த்தி பிடிப்பதில் அவருக்கு நிகர அவர்தான் பார்க்கலாம். வெளியேறிவிட்டால் மிக கடுமையாக திமுக தலைமையும் சரி, மதிமுக தலைமையும் சரி, அதிமுக நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் சார்ந்த இடங்களை புகழ்ந்துரைப்பதும் எதிர் முகாமை மிக கடுமையாக விமர்சிப்பதும் திரு நாஞ்சில் சம்பத் அவருடைய இயல்பான நிலைதான். இப்ப புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திரு விஜயனுடைய ரசிகர்கள், புதிய இளைஞர்கள், நடுத்தர வயதினர், இவங்க மத்தியில இவருடைய பேச்சு என்பது ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் என்றுதான் நம்புகிறேன். ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருக்கிறார் அவங்களுக்கு. தாவேக்காவில் அந்த ஒரு கொள்கைகளையோ மற்ற பிரச்சனை அந்த கொள்கை தலைவர்களை பற்றி அந்த முதல் பிரஸ் மீட்லேயே ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை அவர் கொடுத்தாரு. அதாவது காமராஜர்ல இருந்து அண்ணால இருந்து எல்லாத்துக்குமே ஒரு அறிமுகத்தை கொடுத்தாரு அவர். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஆளுமை மிக்க தலைவர்கள் அப்படின்னு நீங்க அதிமுகவில் குறிப்பிட்டீங்க. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவங்க காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக என்பது அவருடைய ஆளுமையினால் ஏற்கனவே அந்த அதிமுக விலகிய தலைவர்களால் பெரிய அளவில் பாதிப்புகள் இதற்கு முன்பு ஏற்பட்டதில்லை. எஸ்டிஎஸ் இருக்கட்டும், அது நாவலர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், காளிமுத்தாக இருக்கட்டும், பண்ருட்டியாக இருக்கட்டும், இவர்கள் விலகிச் சென்று மீண்டும் இணைந்த காலகட்டத்திலிருந்து பெரிய அளவில் சேதாரம் ஏற்படவில்லை. இந்த முறை இவர்கள் ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் விலகி இணைக்க முடியாது என்ற திட்டவட்டமாக அறிவித்து விட்டதால் அதுபோன்ற நிலை அடுத்தடுத்த தேர்தல்களில் மாறிவிடும் என்று இபிஎஸ் நினைப்பதில் என்ன தப்பு இருக்குது சார்? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமை, அவருடைய மக்கள் செல்வாக்கு, கட்சியின் 100% தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த ஆதரவு அவருக்கு இருந்தது.
புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்த பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிகச்சிறந்த ஆளுமையாக, மக்கள் செல்வாக்கு மிக்கவராக, கட்சியின் 100% தொண்டர்களின் ஆதரவு பெற்றவராக அவரும் இருந்தார். இந்த இருவரும் தலைவர்களுக்கு அவ்வப்போது சில சோதனைகள் கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ தேர்தல் ரீதியாகவோ ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாமர்த்தியம் அவரிடம் இருந்தது. குறிப்பாக மக்கள் செல்வாக்கும் தொண்டர்கள் பலமும் இருந்ததால் அவர்களால் அது சாத்தியப்பட்டது. அதனாலதான் அவங்க நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து ஒரு நெடுஞ்செழியன் காலத்துல இருந்து திருநாவுக்கரசர், எஸ்டிஎஸ் எல்லாருமே வந்து எம்ஜிஆரை எதிர்த்தாங்க, ஜெயலலிதாவை எதிர்த்து அவங்க பல்வேறு அணிகளாக பிரிந்த போதிலும் பெரிய அளவில் அதிமுக வாக்கு வங்கியில பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை. இப்போது அந்த பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா? அதான் கேட்கிறேன். அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். அந்த தலைவர் காலத்திலிருந்து அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களின் நிர்வாகிகளினுடைய ஆதரவு என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதால் அது ப்ரூஃப் ஆயிட்டது. வந்து அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா ப்ரூஃப் ஆகுது, ப்ரூஃப் ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த தேர்தல் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இருக்குல்ல, அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு பெரும் தோல்வி, பின்னடைவு, சரிவை சந்தித்திருக்கிறது. கள யதார்த்தம். சரி, 15 தொகுதிகள்ல 3வது இடம், ஒரு தொகுதியில 4ஆம் இடம், 7 தொகுதிகள்ல கட்டுத்தொகை இழந்துருச்சு. இந்த 234 தொகுதிகளிலே வாக்கு சதவீதத்தை பார்த்தால் 11 தொகுதிகள்ல தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது. அப்போ இந்த சரிவை, பின்னடைவை சரிப்படுத்துவதற்கு தான் திரு செங்கோட்டையன் உட்பட அந்த 6 முன்னணி தலைவர்களும் போய் அவற்றை வலியுறுத்தினாங்க. அந்த காலம் முதலே அவருடைய அந்த பிடிவாத போக்கால் கட்சியில் பலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நீங்க 2026 தேர்தல் தோல்விக்கு பிறகுதான் எத்தகைய பின்னடைவு, சரிவு, இந்த கட்சியை எங்கே போய் நிறுத்தி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்பது தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு 21-22% நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு, பாஜக அணிக்கு என்டிஏ ஒரு 18-40, 18%, 22-18 ஒரு 40% வாக்குகள் இருக்கிறது. ஆனால் ஒரு 46-48% வாக்குகள் பெற்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவில் பயணித்தவர்கள் இப்ப இருக்கிறாங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறி. உதாரணத்திற்கு திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் ஆதரவு வாக்குகள் ஒரு 2-3% இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவுக்கு கிடைத்திருக்கும். அப்ப அதுல ஒரு 3%. பாமக எடுத்துக்கிட்டா அது ஒரு 2%, ஒரு 5%. ஏற்கனவே இந்த இடைவெளி என்பது ஒரு பெரிய அளவுல 6%, 7% என்கிற அளவில் இருக்கிற பொழுது இது வெற்றி சாத்தியம் இல்லை. எனவேதான் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைத்து வலிமை மிக்க அதிமுகவை கொண்டு வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே எதிர்வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியை திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்த முடியும் என்கிற யதார்த்தத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உணரவில்லை. அவரை உணர்த்துவதற்காகத்தான் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஓஹோ. ஆனா நீங்க சொல்ற அந்த கணக்கு ஒரு 15 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க வந்து 15 தொகுதிகளில் அவங்க வந்து 3வது இடம். நான் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த சூழ்நிலை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தொகுதிகள் கூட சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அது சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கு அந்த கணக்கு பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இப்போதைக்கு டிடிவி தினகரன், புகழேந்தி உள்ளிட்ட அதிமுகவின் அந்த பிரிந்து சென்றவர்கள் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி ஏற்படும். இதே இன்று கூட டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். தாவேகா தலைமையில் ஒரு அணி உருவானால் அதிமுக பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடும் என்று கூறுகிறார். அது ஓரளவு சரியான கணக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல அவர்களுடைய அரசியல் பார்வையின் அடிப்படையில இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அந்த அளவுக்கு ஆகுமா? அதுதான் சொல்றேன். இப்ப விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய முதல் நாள் முதலே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அரசியல் எதிரி,
பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கொள்கை எதிரி, இந்த இரண்டு கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அவரே சொல்றார் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்றாரு. அப்ப டிவிகே ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்குமே என்றால் அதில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எத்தனை வாக்கு சதவீதம் உள்ள கட்சிகள் இணைகிறது என்பதை பொறுத்துதான் அது 2ஆம் இடமா 3ஆம் இடமான்னு நம்ம பேச வேண்டிய நிலை உருவாகும். ஏன்னா இப்ப நான் சொன்னேன்ல, நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு 20-22% அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. என்டிஏ அணிக்கு ஒரு 18-19% கிடைச்சிருக்கிறது. அப்ப இதிலிருந்து தவேகாவுக்கு யாரெல்லாம் போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி இந்த என்டிஏ அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருந்தும் அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தும் எந்தெந்த அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல போகிறது என்பதை பொறுத்துதான் அது வலுவான கூட்டணியா, அது 2ஆம் இடமா 3ஆம் இடமா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இதுல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கடந்த 1980 40 ஆண்டுகளாக பல அரசியல் கட்சிகள் களத்திற்கு வந்தது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று நம்ம பல கட்சி பார்த்தோம். மறுமலர்ச்சி திமுக ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், அல்லது நீங்க தொடக்க காலம் போனீங்கன்னா மரியாதைக்குரிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி சோபிக்க முடியவில்லை. மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள், திரு டிஆர் அவர்கள், அதுக்கு அடுத்து சரத்குமார் அவர்கள், இப்படி பலருமே திரை உலகத்திலிருந்து வந்து அரசியல் கட்சியை தொடங்கி திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று வந்தவர்களில் எவரும் வெற்றி பெற முடியவில்லை. ஒரே ஒருவர் மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த், அவர் மட்டும்தான் போராடி எதிர்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு வந்தார். அது எதனால், எப்படி வந்தார்? தனித்து நின்ற போது ஒரே ஒரு தொகுதி தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. அதிமுக கூட்டணி வைத்ததால் ஒரு 41 இடங்கள்ல போட்டிட்டு 29 இடங்கள்ல வெற்றியிட்டு பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றார். அதுதான் தமிழகத்தின் அரசியல் தேர்தல் கள யதார்த்தம். இந்த பக்கம் அனைத்து இந்திய அதிமுக, இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்தால்தான், அது எந்த பெரிய தேசிய கட்சி ஆனாலும், மாநில கட்சிகள் ஆனாலும், புதிய கட்சிகள் ஆனாலும், பழைய கட்சிகள் ஆனாலும், இவர்களோடு அணி சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு 4-5 MP 10-20 MLA பெற முடியும் என்பது இதுவரையிலான நிலை. இப்போது விஜய்க்கு வருவோம். விஜய் அவருடைய அந்த செல்வாக்கு என்பது ரசிகர்கள் மட்டத்தில் பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கு. எத்தனை சதவீதம் வாக்குகள் வரும், எவ்வளவு இடங்களை அவர் கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் வலுவான கட்டமைப்பு உருவாகவில்லை. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று திரு செங்கோட்டையன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இன்னும் இந்த ஜனவரி மாதம் வரைக்குமே இந்த நிலைப்பாடு இருக்கும். யார் யாரோடு கைகோர்த்து வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அதோடு அணி சேர்ந்திருக்கிற சுமார் 10 கட்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 10 அமைப்புகள் அவர்களோடு உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். இப்போது காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த பதிவில் அதுதான் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசிய காங்கிரஸ் கட்சி பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது, அந்த ஐவர் குழுவில் இருக்கிறவருடைய கருத்துக்கள், அவங்க கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்குமா, அல்லது காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுகிற முயற்சியில் திமுக ஈடுபடுமா, அல்லது காங்கிரஸ் கட்சியை வெளியேறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக. காங்கிரஸ் தாவேகா ஓபிஎஸ் டிடிவி இந்த கூட்டணி வந்ததுன்னா இது அதிமுக பாஜக கூட்டணியை முந்திருமா சார்? இல்ல, நிச்சயமா. இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பது நிதர்சனம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனாலதான் அவங்க கிட்டத்தட்ட இன்னும் 18 MLAக்கள், ஒரு 8-9 MPக்களோட இருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அது தமிழகத்துல நேரு குடும்பத்து கட்சி என்கிற வகையில அதற்கான கிராம கிளை முதல் பல்வேறு அமைப்புகள்ல இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியோடு இணைகிற பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கியும் காங்கிரஸ் வாக்கு வங்கியும் ஒரு கணிசமான இடங்கள்ல வெற்றியை தேடி தரும். இந்திய தேசிய காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம்
அதோடு தேமுதிக பாமகன்னு ஒரு சில கட்சிகள் வந்து இந்த கூட்டணி இந்த என்டிஏ அதிமுக கூட்டணியை விடவும் வலுவான கூட்டணியாக வருமே என்றால் அது ஒரு மாற்றத்தை இந்த தாவேகா கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு யாரும் வர முடியாது என்கிற நிலைப்பாட்டை கூட கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். எந்த அளவிற்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறதோ, அதிமுக என்டிஏ கூட்டணியா அல்லது தாவேகா தலைமையிலான அந்த கூட்டணியா, எது வலுவான கூட்டணியாக அமையுமோ அது இரண்டாம் இடம் பெறும் அப்படிங்கிறது தான். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று களமாட தொடங்கி விட்டார்கள். நம்ம பல பதிவுல குறிப்பிட்டது மாதிரி 6 மாதங்களுக்கு 6-7 மாதங்களுக்கு முன்பே அவங்க தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் தாவேகா கூட்டணியோ அல்லது அதிமுக என்டிஏ கூட்டணியோ ஒரு சரியான கட்டமைப்பை, வலுவான கூட்டணியை இன்னும் உருவாக்கவில்லை. அதற்கான முயற்சியை கூட அவங்க மேற்கொள்ளல. அதுதான் இப்ப அவர்கள் தரப்பு பலகீனம். அதனால் தான் தாவேகாவோடு போக விரும்புகிறவர்கள் அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும், திமுக வெர்சஸ் தாவேகா கூட்டணி தான், இது 3வது இடம் என்று பேச தொடங்கி விட்டார்கள். அந்த அளவிற்கு அனைத்து இந்திய அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்க ஒரு கடுமையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே அவர் இந்த பிடிவாதத்தை தளர்த்தி, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு எதிர்காலம் முக்கியம் என்று கருதுவாரேயானால் அவர் தன்னுடைய இந்த பிடிவாதத்தை தளர்த்தி கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவில் பயணிக்கிற பெரும்பாலான 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. வலிமையான அதிமுக, வலுவான கூட்டணி இல்லை என்றால் இந்த தேர்தலில் திமுகவை நாம் தோற்கடிக்க முடியாது என்கிற கருத்தாக்கத்துல அவர்கள் வந்து விட்டார்கள். எனவேதான் திரு ஓபிஎஸும் மற்றவர்களும் இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அது சாத்தியமா என்பதை நம்ம ஒரு 15 நாட்களுக்குள்ள, இன்னொரு 10 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 10 நாட்களுக்குள்ள அமித்ஷா, அதாவது அமித்ஷா நினைச்சா இணைவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓபிஎஸும் டிடிவியோ வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடன் மட்டும் தான் கருத்து வேறுபாடு, வேறு யாருடனும் கருத்து வேறுபாடு இல்லை என்று டிடிவி ஓப்பன் பிரஸ் மீட்லேயே சொல்றாரு. ஓபிஎஸை பொறுத்தவரையில் அதுவும் இல்லை, எங்களை இணைத்துக் கொண்டால் போதும் என்ற அளவில் தான் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு எடுங்கள் என்று அங்கு டெல்லி வரை சென்று அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு ஏதாவது பலன் இருக்குமா அல்லது டிடிவியும் ஓபிஎஸும் கைவிடப்படுவார்களா? இது செங்கோட்டையன் அங்கு தாவேகாவுக்கு போனதற்கு பிறகு இந்த டிடிவி மற்றும் ஓபிஎஸ்ஐ வந்து மீண்டும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த முயற்சி ஏதாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் கடந்த வாரம் டெல்லியில் திரு அமித்ஷாவை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைந்த அதிமுக தான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும், திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே பாஜக கருதினால் நீங்கள் இந்த கூட்டணியை, இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறார். 2021 அனைத்து இந்த அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடந்ததுல, ஆமா, ஒற்றை வாக்கில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த நிலைப்பாடு என்பது 2026 டிசம்பர் வரையிலும் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதை புறக்கணிக்கவில்லை. அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்கிற கருத்தையும், இதை தாண்டி ஒருங்கிணைப்பு என்று வந்தால் 1989ஆம் ஆண்டு ஜே அணி ஜா அணி இணைந்த போது என்ன அணுகுமுறை, என்ன நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் என்னோடு பயணிக்கிற மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளை நிர்வாகிகள் அவர்கள் அனைவரையும் இந்த ஒன்றிணைந்த அதிமுகவில் பொறுப்புகளுக்கு நியமித்து அதன் அடிப்படையில போனாதான் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதற்காக தேர்தல் களத்தில் பணியாற்ற முடியும் என்கிற கருத்தையும் அவர் வலியுறுத்தி வந்திருக்கிறார். எனவே இந்த கருத்தின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒன்றிணையுமே என்றால்
கூட்டணியும் வலுவான கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2026 திமுக அணிக்கு அது ஒரு கடும் போட்டியை உருவாக்கும். இந்த வலு கிடைத்து விட்டது, இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்று விட்டார்கள் என்று கருதுகிற பொதுமக்கள், வாக்காளர்கள், ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் இந்த பிரதான எதிர்க்கட்சி அணிக்கு, என்டிஏ அணிக்கு வாக்களிப்பார்கள். இல்லை என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. கண்ணன், ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார் துரைக்கருணா சார். இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வீசுவது திமுக எதிர்ப்பு அலையா, அல்லது தாவேகா விஜயின் ஆதரவு அலையா, அல்லது அதிமுக பாஜகவின் ஒரு அதிருப்தி அலையா? என்ன அலை வீசுது சார்? இல்ல, இப்ப இதுவரைக்கும் இந்த 2026 ஜனவரிக்கு மேலதான் எந்த அலைன்னு தெரியும். இப்ப தாவேகாவுடைய வளர்ச்சி என்பது திமுக அந்த வட்டாரத்துல ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு, ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குன்னு நாம பாக்குறோம். ஏன்னா அவர்களுடைய அணுகுமுறை என்பது இந்த அலை என்று எப்ப வரும்னு சொன்னா, நான் குறிப்பிட்டது போல கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைகிற தலைமையில் அமைகிற அந்த என்டிஏ கூட்டணியினுடைய வலிமை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைகிற கூட்டணி கட்சியினுடைய வலிமை, இந்த இரண்டு வலிமைகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான வலிமை மிக்கதாக இருந்தால் யாருடைய அலை அது என்பதை நாம கணிக்க முடியும். அந்த அலை யாரை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிற மாதிரியான அந்த புரிதலும் நமக்கு ஏற்படும். இப்போதைக்கு இன்னும் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கிகளோடு திரு விஜய் இருக்கிறார். நிரூபித்த ஒரு 28-30% வாக்கு வங்கிகளோடு அதிமுக என்டிஏ அணி இருக்கிறது. நிரூபித்த 40-46% வாக்குகளோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எனவே இது நான் குறிப்பிட்டது போல 2026 ஜனவரிக்கு பிறகு அந்த அணிகளினுடைய வலிமையை பொறுத்து எந்த அலை யார் பக்கம் வீசுகிறது என்பதை தீர்மானிக்க முடியும். கண்ணன், ஓகே, நன்றி சார். தமிழகத்தில் இப்போது ஒரு அலையும் வீசவில்லை, அமைதி அலை தான் வீசிக்கொண்டிருக்கிறது. ஜனவரிக்கு பிறகே இந்த அரசியல் அலைகளில் மாற்றம் ஏற்படும் என்ற கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.